அண்மை செய்தி. தனி விமானம் மூலம் தாவேகா தலைவர் விஜய் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். சிபிஐ விசாரணைக்காக தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் நேரில் ஆஜராக சிபிஐ உத்தரவிட்ட நிலையில் விசாரணைக்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் தாவேகா சார்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த பிரச்சார கூட்டத்தின் போது நெரிசல் ஏற்பட்டதில் அந்த சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே தாவேகா நிர்வாகிகள், கரூர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் பல கட்ட விசாரணைகளை சிபிஐ நடத்தியிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி விசாரணைக்காக டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டுமென சம்மன் அனுப்பியிருந்தது சிபிஐ. இதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராவதற்காக டெல்லி புறப்பட்டிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். தனி விமானம் மூலமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து தாவேகா தலைவர் விஜய் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிபிஐ விசாரணைக்காக தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டிருக்கிறார் விஜய். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் தற்போது இந்த விசாரணை தொடர்பாக நேரில் சென்று விசாரணை ஆஜராவதற்காக தாவேகா தலைவர் விஜய் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். இதற்காக காலையிலேயே வீட்டிலிருந்து கிளம்பிய விஜய் தற்போது சென்னை விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் அங்கிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், விவரங்கள். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்று நீலாங்கரை இல்லத்திலிருந்து 6 மணி அளவில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக புறப்பட்டார். இந்நிலை சரியாக இப்போது தனி விமானத்தின் மூலம் விமானம் ஏறியிருக்கிறார். 11 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறார். இந்த விசாரணை என்பது அடுத்த 3 நாளைக்கு இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. இதற்கு முன்பாக தாவேகா நிர்வாகிகள் இதே போல சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகும் போது முதலில் 8 மணி நேரம், 2ஆம் நாளில் 6 மணி நேரம் என்ற விசாரணை தொடர்ந்து 3 நாட்களாக விசாரணையில் ஆஜரானார்கள். அதே போல தாவேகா தலைவருக்கும் இந்த விசாரணை நீடிக்குமா என்ற கேள்வியும் இருந்தது. அதற்கு ஏற்றாற் போல் விஜய் அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு டெல்லி காவல்துறையினருக்கு ஏற்கனவே கேட்டு இமெயில் மூலமாக ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள். இந்த நிலைதான் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக இங்கிருந்து தனி விமானத்தின் மூலம் புறப்பட்டுகிறார். இதுக்கு முன்பாக நேற்று முன்தினமும் சட்ட வல்லுநருடன் தாவேகா விஜய் அவர்கள் ஆலோசனை கொண்டதாக தகவல். 41 பேர் மரணம் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 110 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? முன்னேற்பாடு இல்லையா? ஆனால் ஏற்கனவே தாவேகா தரப்பில் பல்வேறு விசாரணையின் போது பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். எது போன்ற இந்த சிபிஐ அலுவலகத்தில் எது போன்ற அறிவிக்கையை தாக்கல் செய்தும் எது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் உள்ளிட்ட குறித்து வல்லுநருடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தகவல் இருக்குது. அந்த அடிப்படையில் இன்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை நாளை என்ற கேள்வி முட்டியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராவதற்காக தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகுமாறு நடிகர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அந்த சர்மனை ஏற்று தற்போது தாவேகா தலைவர் விஜய் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். அவரோடு நிர்மல்குமார், ஆதவர்ஜனா உள்ளிட்ட தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் 6 பேர் உடன் சென்றிருக்கிறார்கள்.